போய் அவன்கிட்ட நாட்டை எப்படி பெற முடியும்? கொடுக்க மாட்டான். அதனால போக வேண்டாம் கண்ணா, நம்ம நேரடியாக போருங்கிற விஷயத்தை இறங்கிடும் அப்படி சொன்னோடனே கண்ணன் கேட்பார், என்ன நம்மளை பார்த்து 5 விஷயத்துக்கு அவன் பயப்படணும் அப்படின்னு கேட்பார். கேட்டவன்னு சொல்லுவார், பீமன் சொல்லுவார், தன் வலிமை, துணை வலிமை, இணை வலிமை, கற்பு வலிமை, தெய்வ வலிமை ஆகிய 5 நம்மளிடம் இருக்குது. இந்த 5 பார்த்து அவன் பயந்து நாடு கொடுத்துருக்கணும். இது கொடுக்காமல் ஒருத்தர் இருக்கிறாங்க போது அவனோட சமாதானம் பேசுகிறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்பார். கேட்டோம்னா தன் வலிமை, என்னுடைய வலிமை என்னான்னு துரியோதனுக்கு தெரியும். ஆகவே நான் எப்படி போர் செய்வேங்கிறது தெரியும். என்னை பார்த்தாவது அவன் பயந்து நாடு கொடுத்துருக்கணும். அது போகட்டும். அர்ஜுனன் இருக்கான், தன் வலிமை, துணை வலிமை. அர்ஜுனனுடைய காண்டிபத்திற்கு பதில் சொல்கிறதுக்கு இன்றைக்கி இந்த நகரத்தில் ஆளே கிடையாது. ஆக அவனுடைய வில்லாற்றலை பார்த்தாவது, அவன்கிட்ட இருக்கிற காண்டிபத்துக்கு பயந்தாவது நாடு கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லை. இருவரும் சேர்ந்து போர் செய்தோன்னா எப்படி இருப்போம் அப்படிங்கிறது, தன் வலிமை, துணை வலிமை, இணை வலிமை இருவரும் சேர்ந்து போர் செய்தால் அது எவ்வளோ பெரிய விளைவுகளை சந்திக்கக்கூடிய இருக்குங்கிறது பயந்தாவது அவன் நாடு கொடுத்துருக்கணும். அதுவும் கொடுக்கல. பாஞ்சாலி தலைவரி கோலமாக இருக்கிறான். அவளுடைய கற்பு வலிமையை பார்த்தாவது நாடு கொடுத்துருக்கணும். இதெல்லாம் போகட்டும். கண்ணா, தெய்வமாகிய நீயே எங்களுக்கு துணையாக நிற்கிறேங்கிற இந்த ஒரு காரணத்தை பார்த்தாவது அவன் நாடு கொடுத்துருக்கணும். ஆகிய இந்த 5 விஷயங்களையும் பார்த்து பயப்படாமல் ஒருத்தன் இருக்கிறாங்க போது அவனிடம் சமாதானமாக போகிறதுல எந்த விதமான பயனும் இல்லை கண்ணா. ஆகவே கண்ணா, நீ தூது போகாது, டைரெக்டாக ஃபைட்டு. ஆமாம், டைரெக்டாக நம்ம போருக்கு போகலாம். அவன்கிட்ட கெஞ்சி கேட்குறதுல ஒரு பயணம் இல்லைங்கிறத பீமன் ரொம்ப தெளிவாக அடிச்சிருந்தார். இதுதான் அவங்கள்ட்ட இருந்த தனுசுக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, பாயிண்ட் டு பாயிண்ட். சும்மா வள குழவலாம் அவன்கிட்ட ஏன் போய் கஞ்சி நீ கேட்டுக்கிட்டு இருக்க? கெஞ்சி கேட்குற நீ ஏன் போகிற கண்ணா? அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அவருக்கு தெரியும், தெய்வமாகிய நீயே போய் கேட்டும் கூட அவன் சமாதானத்துக்கு போனால் அவன் கொடுக்க மாட்டான். அவனுக்கு இதை பற்றியான எந்த அதுவும் விஷயங்களும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் நாடு கேட்குறதுல பிரயோஜனம் இல்லைங்கிறத இந்த மாதிரியான ஒரு விஷயம் தனுசு இலக்கணத்திட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷல். என்னென்னா, ஐசா பைசான்னு முடிங்கப்பா, போட்டு வளன்னு இழுத்துக்கிட்டு இருக்காதிங்க. தரானா இல்லையா, கொடுக்குறாங்களா இல்லையா? நிறைய பேர்கிட்ட ஏமாந்து போகிறாங்கன்னு சில பேர் நினச்சிவாங்க. தனுசு இலக்கணத்தில் இந்த ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஏமாந்துடுவாங்க ஈஸியாக. அது ஏமாற்றம் இல்லை, விட்டுறது. பொய்த்தொல்லை அப்படி சொல்லி போனது போட்டோம் அப்படின்னு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அவங்க அதுலேருந்து விளைகிறாங்களே தவிர உண்மையிலே அதை ஏமாந்து போயிட்டாங்க, விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது ஏன் இந்த டார்ச்சர் ஏன் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ பீமனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குங்க, அவருக்கு நாடு ஆகணும், சக்கரவர்த்தி வரணும், அதெல்லாம் அவருடைய கணக்கு கிடையாது. அவருக்கு நம்ம வாழ்கிறது நிம்மதியாக நம்ம வாழணும். அதுக்கு தடையாக இருக்கிறான் ஒருத்தன். ஒன்று அவனோட முடிச்சு கட்டிடு, இல்லையா நம்ம வேற எங்கிட்டா கிளம்பிடணும். இந்த 2 பாயிண்டில் தான் அவர் இருப்பார். அப்போது போர் செய்கிறதுக்கான காரண காரியங்கள் இங்கே நிறையா இருக்கும்போது அதை விட்டுட்டு சமாதானங்கிற தூது பிறந்த ஒரு அண்ணனுக்கு தர்மனுக்கு இந்த சமாதானங்கிறதுல அவர் ஏன் தான் அப்படி இருக்காரத்து இல்லைங்கிறதுலாம் அவர் நிறைய விஷயங்களை கண்ணோட பகிர்ந்துக்குவார். அதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் பல விஷயங்கள்லாம் அவர் பேசுவார். ஆனால் இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எனக்கு இந்த மகாபாரதத்தில் இந்த 5 விஷயங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம். மைண்டில் அப்படியே இருக்கும். அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். தன் வலிமை, துணை வலிமை, இணை வலிமை, கற்பு வலிமை, தெய்வ வலிமை ஆகிய 5 பார்த்து பயப்படணும். ஒன்றுக்கே பயப்படணும். பயப்படனாலும் பரவாயில்ல, கடைசியாக தெய்வ வலிமைக்காவது நீ பார்த்து பயப்படணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த ஆற்றல் இருக்குது. இப்போது இதுக்கெல்லாம் கொடுக்கலைங்கிறது இப்போ பீமன் சொன்னது தானே இங்கே சரியாக போச்சு. ஆமாம், அவர் சொன்னதான் கரெக்டாக போச்சு. சமாதானத்துக்கு துரியோதனன் வரவே இல்லையா? அப்போ என்ன செய்கிறாரு, அப்போ இதுதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போருக்கு எல்லாம் தயாராகிடுறாங்க. போர் நடக்குது. போர் நடக்கும்போது பீஷ்மர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, இந்த 5 பேரையும் நான் கொல்ல மாட்டேன்னு அவர் போர் வருகிறார். என்ன பண்ணுறாருன்னா படைகளாக காலி பண்ணிகிட்டே வர்றாரு. வீரர்களை மட்டும் போடுறாரு அவர். ஆமாம், வீரர்களை மட்டும் காலி பண்ணுறாரு. படையை தோஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தவிர இந்த 5 பேரை கை வைக்கிறதுல வந்தாங்கன்னாக்க இவர் பாட்டில் இங்கிட்டு சைடு வாங்கிட்டு போயிடுது. ஆமாம். இப்போ பீமன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி ரூட் போகிறீங்களான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, தம்பிகளாக துரியோதனோட தம்பிகளெல்லாம் சகோதரர்கள்லாம் 100 சகோதரர்களில் இவரால் எவ்வளோ மாற்ற ஆளெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் 10 நாள் போரில் தர்மனுடைய படையில் முக்கால்வாசி படையை காலி பண்ணிடுறாரு.
இவருடைய சகோதரர்களில் நிறைய பார்த்தா காலி பண்ணிட்டார். பீமன் ஒரே ஆள். இப்போ துரியோதனுக்கு பெருங்கோவம் வரும். என்னுடைய தம்பிகளாக போட்டு கொண்டுகிட்டு இருக்கான் பீஷ்மர், நீங்கள் தாத்தா நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு தான் இப்போ மறுநாள் வந்து அவரை சாச்சிட்றாங்க. துரோணர் வந்ததுக்கு பிறகும் இதே கதை தான் நடக்குது. துரோணரும் கோச்சிக்கிட்டு தான் அப்புறம் அந்த சக்கர வியூகத்தை அமைக்கிறேன். இன்றைக்கி 4 பேரில் தர்மனை வந்து நான் சிறை பிடிச்சே தீர்வேன்னு சொல்கிறாருங்கன்னா, தர்மனை சிறை பிடிக்கணும்னா இப்போ வியூகத்தை அவர் அமைச்சிருவார். தலையை பிடிச்சாச்சுன்னா மற்றதெல்லாம் வந்து தானாக வந்து விழுந்துடும் அப்படிங்கிறல. இதில் இடையில அபிமன்யை பூந்து தான் அந்த சக்கர வியூகத்தை உடைச்சி அங்கே ஒரு கொலாப்ஸ் நடந்து போயிடும். நடந்ததுக்கு பிறகு இப்போது அபிமன்யு இறந்தவனு ஒரு சபதம் அர்ஜுனன் போகிறான் இல்லைங்களா, தர்மர் சொல்லி அனுப்புவார். யாருக்கு? துரியோதனனுக்கு. அவ்வளோ நியாயவாதி இந்த தர்மன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் கூடச்சு. என்னென்னா, எதிரி கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அவனை அழித்து தான் நாடை பெறணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தர்மன் இருக்கார். ஆனாலும் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சகோதரன் அவர் என்ன சொல்கிறார், என்ன பண்ணாலும் ஆமாம் பங்காளி தானே அவர். ஆனால் ஒரு அரசுங்கிறதுக்கு தகுதி உடைமை எப்படி இருக்கணுங்கிறது தர்மன் வச்சுக்கலாம். இப்போ அந்த தர்மன் சொன்னால் எனக்குன்னு ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா நான் அந்த விஷயத்தை நான் வந்து தர்ம நெறிப்படி நான் கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவார்னா, பீமனை கூப்பிடுவார். பீமா நாளைக்குள்ளே இந்த ஜெயத்ரதனை கொல்வேன்னு அர்ஜுனை சபதம் பண்ணிட்டான். அவனை கொல்லலைன்னா தீயில் விழுந்து மாண்டு போவேன்னு சொல்லி அவன் சபதம் பண்ணிட்டான். ஆகையால் நீ போய் துரியோதனன்ட்ட சொல்லு, இந்த மாதிரி நாளைக்கு போருக்கு ஜெயத்ரதனை வர வேணான்னு சொல்லணுன்னா பீமனுக்கு கீழே வேலை வரைக்கும் கோபம். நீ எல்லாம் ஒரு அண்ணனா? ஏயா தம்பி வந்து சபதம் பண்ணியிருக்கான், நாளைக்கு அவனை கொல்லலைன்னா நான் சாகவன்னு சொல்லி அவன் பண்ணியிருக்கான், நீ போய் ஜெயத்ரதனை வர வேணான்னு சொல்ல சொல்றியே, உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி இவன் பீமன் வந்து ரொம்ப கோபமாக கேட்பார். அப்போ தர்மன் ரொம்ப பொறுமையாக சொல்லுவார், பீமா எனக்கு நீங்கள் 4 தம்பிங்க இருக்கீங்க, துரியோதனனுக்கு 100 தம்பிகள் இருக்காங்க. ஆனால் நம்ம அனைவருக்கும் ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கா, துச்சலை. அவளுடைய கணவன் தான் ஜெயத்ரதன். தங்கை கணவனை இழந்தான்னா நம்மளுடைய மொத்தமாக எல்லோருக்கும் இருக்கிற ஒரு தங்கையினுடைய கணவரை இழக்கிறதுக்கு நான் காரணமாகிடக்கூடாது. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் மௌனமாக இருந்தேன்னா அது தர்மத்துக்கு நியாயம் இல்லை. அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை வேறு யார்ட்டையும் நான் சொல்ல முடியாது, ஓன்ட்ட தான் நான் சொல்லணும். நீ தான் போய் தர்மத்தை இது நீ தான் போய் துரியோதன்ட்ட நீ சொல்லணுன்னு அடப்பாவி என்னையவே தூதுக்கு நீ அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டியாப்பா. ஆனால் உன்னுடைய தர்ம நியாயத்தை பார்த்து நான் உண்மையிலே வைக்கிறேன்னா உனக்கு நான் தம்பியாக பிறந்ததில் உண்மையிலே பெருமையாக இருக்குது எனக்கு. சரி உன்னுடைய தர்மத்தின்படியே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து துரியோதனுடைய பாசறைக்கு அலறி பேர் பண்ணலாங்க. ஆமாம், என்னடா இந்த நைட்டில் வந்து நிற்கிறான், அடித்து முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டானா அப்படின்னு இப்போ எல்லாம் தயாராகிறாங்க. தயாரானோன்னு நான் தூதுவனாக வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொன்னோன்னே தான் அது துரியோதனன் பார்ப்பார், என்னடா தூதுவனா இந்த நேரத்தில் என்ன தூதுவனு சொல்லி என்ன செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசனை பண்ணும்போது சொல்லுவார், தர்மன் சொல்லி அனுப்பிய செய்தியுடன் நான் வந்திருக்கிறேன். துரியோதனா நாளைக்கு ஜெயத்ரதனை கொல்வேன்னு அர்ஜுனன் இந்த மாதிரி சபதம் பண்ணியிருக்கிறான். ஆகையினால நாளைக்கு ஜெயத்ரதனை போர்க்களத்துக்கு வர வேண்டான்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்பான். இந்த மாதிரி சொல்லணுன்னா துச்சலைங்கிற வந்து விதவை ஆகிடக்கூடாதுன்னு அண்ணன் நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே துரியோதனனுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடும். அவனும் சென்டிமெண்ட் அடித்தானே அது சொல்கிறார். இது ஒரு ஈகோவில் வந்து தானே சார், ஈகோவில் வந்து தான் அதான் சொல்லுவார், இப்படி ஒரு அண்ணன் உனக்கு எனக்கும் அண்ணன் தானே அவர். அவருடைய தர்ம நியாயங்களை பார்த்து நான் உண்மையிலே ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்க நாளைக்கு ஜெயத்ரதனை நான் அனுப்ப மாட்டேன் போர்க்களத்துக்கு அப்படின்னு உறுதியாக நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே பீமனுக்கு வழக்கம் போல் வந்துடுவார். அதாவது மகாபாரதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம், ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அப்போ ஒரு
ஒரு விஷயத்தை எங்கேயாவது உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இது தவறு, இந்த இடத்துல இவங்க இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயம் உங்களுக்கு கமெண்ட்டே கொடுக்க முடியாது. எல்லாம் நடந்துருச்சு. ஆமாம், எல்லாமே நடந்துச்சு. எல்லா விதமான வாய்ப்புகளையும் எதிராளிக்கு தர்மன் கொடுத்தாச்சு. போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தர்மன் மாதிரி ஒரு நிதானமான ஒரு ஆள், நேர்மையாகவும் நிதானமாக இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. அப்போது அவனுக்கு தம்பியாக இருக்கும்போது கோபம் இருந்தாலும் என்ன பலம் இருந்தாலும் கூட அவன் செய்கிறது நியாயங்கிற ஒரு கருத்தோடு தானே ஒத்து போகிறாங்க. அப்போ நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அண்ணன்கள் முரண்பாடாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு மூத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. மூத்தவங்க இருந்து அங்கனாலோ இல்லை இளையவங்க இருந்தாங்களோ அவங்களோட இவங்க முரண்பாடாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விசேஷம்னு பார்த்திங்கன்னா போய் கலந்துக்குவாங்க. முரண்பாடு அவங்களுக்குள்ளே தான், வெளியில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிகளை அவங்களுக்கான ஒத்துழைப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க. பாசமாகவும் இருப்பாங்க. தனுசு லக்னம் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பர்சனலாக நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனே ஒருத்தர் இருக்கார் தனுசு லக்னம். அவர் மாதிரி வந்து ஒரு இன்னசென்ட் ஆள் கிடையாது. இப்போ பீமனை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் அவரும் இருப்பார். ரொம்ப பாசக்கார். இப்போ எங்கள் குடும்பத்துக்கு அத்தனை பேரையும் கரையாத்தினவர் அவர்னு கூட சொல்லலாம். ஆனால் அவருடன் ஒட்டி உறவாடுறதுங்கிறது அவ்வளோ சாத்தியமில்லாத ஒரு விஷயம். சடார்னு முஞ்சியை காமிச்சிடுவார், சடார்னு பேசிடுவார், வார்த்தையில் விட்டுவார். ஆனால் பாசக்கார். ஏன்னா நம்ம கூட பிறந்தவர் இயல்பாகவே அந்த ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு. ஆமாம், அவருக்கு வந்து அந்த என்ன இப்போ கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணுன்னா அந்த குறிக்கோளே இருப்பாரே தவிர, அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு கூட மறுநாள் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டார் அவர் பொண்ணு கல்யாணம். அப்போது ஒரு எடுத்துக்கொண்ட வேலைகளை எடுத்துக்கொண்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களாக பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய பாசம் பார்த்திங்கன்னா ஒன்றும் 100ல் இருக்கும், ஒன்று 0ல் இருக்கும். நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் மாதிரி உதவி செய்கிறதுக்கு ஆளே கிடையாது. எத்தனை முறை வேணாலும், ஒரு முறை 2 முறை இல்லை, உங்களுக்கு உதவி செஞ்சு நீங்கள் அதை வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டீங்கன்னா கூட மறுபடியும் ஏதாவது ஒன்று செய்கிறது. இந்த மாதிரி பல முறை எங்களுடைய சகோதரருக்கு அவர் பண்ணியிருக்கார். அந்த விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப உண்மையிலே அவர் அண்ணன் அடைஞ்சதுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி நண்பர்கள் அந்த மாதிரி தனுசு லக்னத்தில் இருக்காங்க. ஒரு உதவிகள் செய்வாங்க, திரும்ப திரும்ப தோல்வி அடைஞ்சிட்டாங்களோ மறுபடியும் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக தனுசு லக்னத்தில் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு எதிராளி முகாமுக்குள்ளே போய் அவனை தான் அடித்து உடைக்கணும்னு ஒரு சபதம் பண்ணியிருக்கிற ஆள் அவருக்கே போய் தூசா போய் நாளைக்கு வந்து ஜெயத்திரன் வரவேணான்னு சொல்லுங்கன்னா, இதை சொல்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் எவ்வளோ ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள கட்டுப்பாடு இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த மகாபாரத்துக்குள்ளே நம்ம செய்திகள்லாம் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லத்தானே ஒரு செய்திகள். ஒரு அண்ணன் தம்பின்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, 2 விஷயமாக சொல்லப்படுது பாருங்கள். இப்போ ராமாயணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தம்பிகளோட ஒற்றுமையை சொல்லுது. மகாபாரதம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற பிரிவினை சொல்லுது. இப்படி இருந்துடாதீங்கப்பா, அண்ணன் தம்பிகளும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க, பாக பிரிவினைக்காக அடிச்சுக்காதீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக எல்லா விதத்துலேயும் அலசப்பட்ட ஒரு விதமாக அந்த கதை இருக்கிறனால தான் எங்கேயாவது உங்களுக்கு மகாபாரதம் பிடிச்சி போகும். ஏன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், உங்களுடைய நண்பர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய வாழ்வில் எங்கேயாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களோட இந்த மகாபாரதம் ஒன்றிடும். எங்கேயாவது அது உங்களை தொட்டோம்னா அது உங்களுக்கு பிடிச்சி போயிடும்.